ஹலோ குட்டி நட்சத்திரங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை பேரு மர்மமான ஆழக்கிணறு. குக்குருவிப்பட்டின்னு ஒரு கிராமத்துல மர்மமான கிணறு ஒன்று இருந்துதான். அது பேரு ஆழக்கிணறு. அது ரொம்ப ஆழமா இருந்துதான். அதை நெருங்கவே மக்கள் பயந்தாங்களாம். இரவுல அங்க வினோதமான சத்தங்களும் நிழல்களும் வருமா. அந்த ஊர்ல கதிர் அப்படின்ட்டு ஒரு துணிச்சலான இளைஞன் இருந்தானா. அவனுக்கு வயசு 22. மற்றவங்க பயந்தப்போ கதிரால காரணத்தை கண்டுபிடிக்காம இருக்க முடியல. ஊர் மக்களோட பயத்தை பார்த்தப்போ அவனுக்கு அந்த பயத்தை நீக்கணும் அப்படின்ற வேகம் வந்துச்சான். கதிர் அந்த ஊர்ல மிக பெரியவரான வேலவன் தாத்தா கிட்ட போனானா. அவர் எல்லா கதையும் சொல்ல தெரிஞ்சவர். தாத்தா, இந்த கிணற்றை பத்தி ஏன் இவ்வளவு பயம், என்னதான் நடக்கிறது என்று கதிர் கேட்டானாம். வேலவன் தாத்தா நடுங்கினார். கதிர், அது சாதாரண அல்ல. இரவுல அங்க மெதுவா பயங்கரமா முணுங்கும். ஹூ என்று சத்தம் போடும். சில நேரங்களில் ஆவி அசைவது போல நிழலும் தெரியும். அதனால்தான் பயம் என்றார். அப்போதான் நான் அந்த கிணத்துல இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு கதிர் முடிவெடுத்தான். இரவு வந்ததும் அவன் தயாரானான். அவன் ஒரு பெரிய கயிறும் ஒரு வலுவான வாளி, அப்புறம் எல்லா இடத்தையும் காட்டக்கூடிய ஒரு பிரகாசமான கைவிளக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். அந்த சவால் நிறைந்த இரவு வந்துருச்சு. மெல்லிய நிலவு வானத்துல இருந்தது. கதிர் மெதுவா ஆனா துணிச்சலோட கிணற்றை நோக்கி நடந்தான். கிணற்றில் வருகே ஒரு சத்தம் கூட இல்லை. கிராமம் முழுவதும் அமைதியா உறங்கி கொண்டிருந்தது. அந்த கதிர் கிணற்றோட விளிம்புல நின்று கவனிச்சான். அவன் காத்திருந்தான். சரியா நடு நிசையில் என்ற பயங்கரமான ஆழமான முனங்கள் சத்தம் கிணற்று உள்ளேந்து பயமுறுத்துவது போல வந்தது. ஆனா அவன் பயப்படவே இல்லை. அவன் கையில வச்சிருந்த கைவிளக்க கிணத்துக்குள்ள காட்டினான். அவன் ஒளி கீழே தண்ணீரை தொட்டுச்சு. தண்ணீருக்கு மேல ஏதோ ஒரு வினோதமான கருப்பான உருவம் மிதந்துட்டு இருந்துச்சு. அது ஒரு ஆவிய போல அசைஞ்சுதான். கதிர் எதையும் யோசிக்காம அவன் கையில வச்சிருந்த கைத்தால கட்டப்பட்ட வாளிய உள்ள இறக்குனான். மிதக்கிற பொருளை கவனமா வாளியில பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சான். மிகுந்த சிரமப்பட்டு அவன் கைத்த மேல இழுத்தான். அது பெரிய உலர்ந்த சுரைக்காய் அப்படின்னு தெரிஞ்சது. ஹலோ காட்! ஆவிங்க எதுவுமே இல்லை, மர்மமும் இல்லை. தண்ணீர் உள்ள புகுந்து வெளியேறும்போது அந்த பெரிய சுரைக்காய் தான் வினோதமான சத்தத்தை எழுப்புச்சு அப்படின்ட்டு கதிர் கிராம மக்களை அழைச்சு மர்மத்தை விளக்கினான். மக்கள் கதிரை பாராட்டினாங்க. அன்னையிலேருந்து ஆழக்கிணறு பற்றிய பயமே யாருக்குமே வரலையாம். அவ்வளோதான் கைஸ், இந்த கதை இதோட முடிஞ்சது. இந்த மர்மமான ஆழக்கிணறு கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அமைக்கி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.